ஹலோ ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 5 டாக்ஸேஷன் லிக்விடேஷன் அண்ட் பைபேக். இந்த ரெண்டு டாப்பிக்கோட லிக்விடேஷன் அண்ட் பைபேக் இது ரெண்டோட டாக்ஸேஷன் எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லிக்விடேஷன் பார்க்கலாம். லிக்விடேஷன் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்னு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட் வந்து அதில் ஷேர் கேபிட்டல் 5 lakh இருக்குது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 15 lakh இருக்குது. ஓகே, ஷேர்ஸ் வந்து இதில் இந்த கம்பெனியில் கட்டோரியா ப்ரைவேட் லிமிடெட்னு இந்த கம்பெனி பேர். இதில் 5 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் 5 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த 2012 1 lakh ஷேர் 1 lakh பே பண்ணி ஈச் பர்சன் 1 lakh பே பண்ணி ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இப்போ ப்ரீவியஸ் இயர் 25-26 இந்த கம்பெனியை லிக்விடேட் பண்ணுறாங்க. லிக்விடேட் பண்ணுறதுக்காக இப்போ என்ன எல்லா எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ், இந்த லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி முடிச்ச அப்புறம் லிட்ரலி வாட் டு சே ஆஃப்டர் இந்த லயபிலிட்டிஸ்லாம் இந்த கமிட்மெண்ட்லாம் மீட் அவுட் பண்ணி முடிச்ச அப்புறம் தேர் இஸ் ரிமைனிங். அந்த ரிமைனிங் படி லிக்விடேட்டர் என்ன பண்ணுறாருன்னா மணி வந்து ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுக்குறாரு. 17க்கு லிக்விடேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. 17 July 2025க்கு லிக்விடேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகே, ஆஃப்டர் தட் ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் இந்த பின்னாடி இந்த அமௌண்ட் வந்து இது ரெண்டும் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்காக இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. இதான் வந்து கன்சிடரேஷனாக கொடுக்குறாங்க லிக்விடேட் பண்ணுறதுக்காக. மணி வந்து 2,50,000 அண்ட் அசட்ஸ் 44 lakh இருக்குது. இந்த டோட்டல் ஆட் பண்ணோம்னா 6,50,000 டு ஈச் ஷேர் ஹோல்டர் வருது. ஓகே, டோட்டலாக பார்த்தோம்னா 32,50,000 வருது. ஓகே, இப்போது இதோட டாக்ஸபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் பர் லிக்விடேஷனுக்கு எப்படி டாக்ஸபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 46 சப்செக்ஷன் 1 படி கம்பெனிக்கு என்ன டாக்ஸ் கம்பெனிக்கு இந்த லிக்விடேஷன் சமயத்தில் ஏதோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அசட்ஸ் ஆர் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகாது. அது வந்து ட்ரான்ஸ்ஃபராக டீம் பண்ண மாட்டோம். ஸோ கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகாது. 46(1) படி இதான் சொல்லியிருக்காங்க. லிக்விடேஷன் சமயத்தில் கம்பெனிக்கு எந்த ஒரு கேபிட்டல் கெயின் ஆர் எந்த ஒரு இன்கமும் வராது. ஸோ எந்த ஒரு லயபிலிட்டியும் அவங்களுக்கு இருக்காது. கேபிட்டல் கெயின்ஸ் லயபிலிட்டி எதுவும் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஷேர் ஹோல்டருக்கு ஆஸ் பர் செக்ஷன் 222C நம்ம பார்த்தோம். இப்போ அது ப்ரீஃபாக பார்த்தோம். இப்போ கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ லிக்விடேஷன் சமயத்தில் அசட்ஸ் ஆர் மணி ஏதாச்சும் ரிசீவ் பண்ணாங்கன்னா அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வில் பி டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் to the extent of reserves and surplus, to the extent of accumulated profits, whether capitalized or not. கேபிட்டலைஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் அவங்களுக்கு அவங்களுக்கு அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்கிற அந்த லிமிட் வரைக்கும் இட் வில் பி டாக்ஸபிள் அண்டர் IFOS. இது டீம்டு டிவிடெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா இங்கே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டோட்டல் 15 lakh இருக்குது. ஸோ இது வந்து 5 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவைட் பண்ணோம்னா 3 lakhs வரும். ஸோ 3 lakhs வந்து டீம்டு டிவிடெண்டாக வந்து IFOSல டேக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ அவங்களுக்கு டோட்டலாக 6,50,000 வருது. அதில் 3 lakhs வந்து IFOSல போயிடுச்சு. பட் ரிமைனிங் 3,50,000 இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இப்போது அது வந்து கேபிட்டல் கெயின்ஸில் அசஸ் பண்ணுவாங்க. எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ 2,50,000 ப்ளஸ் 2.5 lakh ப்ளஸ் 4 lakh 6,50,000 வந்துருச்சு. இதில் 3 lakhs ஆல்ரெடி நம்ம IFOSல நம்ம அசஸ் பண்ணிட்டோம். டீம்டு டிவிடெண்டாக நம்ம இதை டேக்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம். ஓகே, அது அப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணது போக மிச்சம் வர்றது வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஓகே, இதுலேருந்து மறுபடியும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1 lakh. ஓகே,
1 lakh மைனஸ் பண்ணோம்னா நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2,50,000 வருது. திஸ் இஸ் கிவன் ஆஸ் பர் செக்ஷன் 46(2). ஓகே. 46(1) என்ன சொல்லுதுன்னா, லிக்விடேஷன் சமயத்தில் ஏதோ கம்பெனி ஏதோ அசட்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கம்பெனிக்கு எந்த கேபிட்டல் கெயினும் அரைஸ் ஆகாதுன்னு சொல்லுது. தென் அது எப்படி டேக்ஸ் பண்ணுவோன்னா, இட் வில் பி டேக்ஸ் அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர் தலையில் தான் வந்து லைபிலிட்டி வரும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அசஸ் பண்ணுவோன்னா, அப் டு த அமௌண்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இட் வில் பி டேக்ஸ்டு. ஓகே, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வரைக்கும் அது 222C அதில் டீம்டு டிவிடெண்டை நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர் தட் இன் எக்ஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து கேபிட்டல் கெயின்ஸில் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். எப்படி fair value of consideration as lowered by the amount already charged in accordance with 222C. அதுக்கப்புறம் இதுதான் வந்து full value of consideration. இந்த reduced amount வந்து full value of consideration எடுத்துப்பாங்க. after that cost of acquisition மைனஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கும். ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, லிக்விடேஷன் பற்றி இப்போ கொஞ்சம் நம்ம புக்கில் பார்க்கலாம். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் அதுதான் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி டீம்டு டிவிடெண்டாக அதான் இது வந்து டீம்டு டிவிடெண்டாக கம்பெனி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இது டீம்டு டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் 46 சப்செக்ஷன் 1 படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது லிக்விடேஷனில் அசட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த அசட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ கேபிட்டல் கெயின் அப்ளை ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் ஆன் லிக்விடேஷன் அந்த மணி அண்டு அதர் அசட்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகும். எப்படின்னா ஏர்லியர் பார்த்த மாதிரி மணி ப்ளஸ் ஃபேர் மார்க்கெட் எஃப்எம்வி ஆஃப் அசட் ரிசீவ்டு மைனஸ் டீம்டு டிவிடெண்ட் அண்டர் செக்ஷன் 222C. ஓகே, இதுதான் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வாட் எவர் நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஷார்ட் டேர்ம் கெயின் கேபிட்டல் கெயின் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டில் ஏதோ ஒன்று கிடைக்கும். ஓகே, இதில் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா பீரியட் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ டேட் ஆஃப் அக்விசிஷன் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் என்னென்னா டேட் ஆஃப் அக்விசிஷன் டு டேட் ஆஃப் லிக்விடேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் நான் 2012 பர்ச்சேஸ் பண்ணி 2025-26 சேல் பண்ணியிருக்கேன்னா அந்த பீரியட் என்ன 2012-13 டு 2025-26 இது 13 இயர்ஸ் இதுதான் வந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங்காக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ பட் நமக்கு என்ன பீரியட் ஆஃப் ஹோல்டிங் தான் அப்போ வரும். ஆனால் கேபிட்டல் கெயின் எப்போ அரைஸ் ஆகும்னா எனக்கு எப்போ அசட்ஸ் ரிசீவ் ஆகுதோ அப்போ தான். சப்போஸ் லிக்விடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 25-26 லிக்விடேஷனுக்கு வந்துருச்சு. பட் லிக்விடேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது வந்து 26-27 முடிஞ்சு 26-27 ப்ராசஸ் முடிஞ்சு எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு அசட்ஸ் ரிசீவ் ஆகுதுன்னா 26-27 தான் வந்து எனக்கு கேபிட்டல் கெயின் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த இதில் நான் ரிசீவ் பண்ண அசட் இப்போ லிக்விடேஷனில் ரிசீவ் பண்ணுற அசட்ஸை லேட்டர் சேல் பண்ணுறேன்னா அது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக என்ன இருக்கும்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நான் என்ன வேல்யூ எனக்கு ரிசீவ் ஆகுதோ அதுதான் வந்து நான் சேல் பண்ணுவேன். அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக இருக்கும். அதாவது நான் லிக்விடேஷன் டேட் அன்னைக்கு என்ன இருந்துச்சோ அதை நான் எடுக்கக்கூடாது. எனக்கு அசட் ரிசீவ் ஆன டேட் டிஸ்ட்ரிபியூட் ஆகி எனக்கு ரிசீவ் ஆன டேட்டில் என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூவாக இருக்கோ அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக இருக்கும். ஓகே, பிகாஸ் நான் அந்த வேல்யூக்கு தான் வந்து கேபிட்டல் கெயின் ஆர் ஐஎஃப்ஓஎஸ் ரெண்டுக்குமே வந்து டேக்ஸ் எனக்கு டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ வில் பி லயபிள் ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சம் பார்க்கலாம். வெயிட் அ மினிட். ஓகே, இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, want to say discuss the tax implication in the hands of company and Mr. Raghu. காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொஷின் பார்ப்போம்.
ரகுங்கிறவர் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸு ஏபி அவென்யூஸுங்கிற கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஓகே, 2005 1,20,000 வந்து 1,20,000 கொடுத்து வாங்குறாரு. ஓகே, இந்த கம்பெனி 2025 லிக்விடேஷனுக்கு போகுது. அப்புறம் 2025 வாட் டு சே அதான் லிக்விடேஷன் போகிற டேட் அப்போ என்ன புக் வேல்யூஸ் இருக்குது அதோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் புக் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சாரி ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் ஃபுல்லாக படிச்சிடலாம். பேலன்ஸ் ஷீட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இல்லை அசட்ஸ் ரிமைனிங் ஆஃப்டர் டிஸ்சார்ஜிங் லயபிலிட்டி. ஓகே, இதான் லயபிலிட்டி டிஸ்சார்ஜ் பண்ண அப்புறம் வர அசட்ஸை அவங்களோட ஷேர் ஹோல்டிங் ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கிறாங்க ஆஸ் யூஷுவல். ஓகே, மார்க்கெட் வேல்யூ இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அசட்ஸில், இதோட மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட். ஓகே, மார்க்கெட் வேல்யூ என்னென்னா 60 lakh கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் லேட்டர் வாட் டு சே லேட்டர் இதை வந்து அந்த ரகுங்கிற பர்சன் 15 lakhக்கு சேல் பண்ணுறாரு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது இந்த கேஸ் ஆஃப் லிக்விடேஷன் 46(1) படி என்ன பார்த்துருக்கோம், இட் ஒன்ட் பி டேக்ஸ். இந்த கம்பெனி லிக்விடேஷன் ஸ்கீமில் ஏதாச்சும் அசட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கம்பெனிக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ் அமாங் ஷேர் ஹோல்டர்ஸ் நாட் ரிகார்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ நோ கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவர் பேர் என்ன, மிஸ்டர் ரகு. அவருக்கு என்ன டாக்ஸேஷன்னு பார்க்கலாம். அப்புறம் எனி 222C படி என்ன சொல்லியிருக்காங்க, ஆன் டேட் ஆஃப் லிக்விடேஷன். ஓகே, அந்த இப்போ ஓகே லிக்விடேஷனில் ஏதோ அசட்ஸ் கம்பெனிலேருந்து ஷேர் ஹோல்டருக்கு ரிசீவ் ஆச்சுன்னா, கம்பெனி ஆர் அசட்ஸ் ஆர் மணி ஏதாவது ஷேர் ஹோல்டருக்கு ரிசீவ் ஆச்சுன்னா இட் வில் பி டாக்ஸ்டு. ஓகே, 222C படி டீம் டிவிடெண்டை இது கன்சிடர் பண்ணுவோம், டேக்ஸ் பண்ணுவோம் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் வெதர் கேபிட்டலைஸ்ட் ஆர் நாட். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டீம்டு டிவிடெண்டு என்ன வரும்னா, ஜென்ரல் ரிசர்வ் 40 lakh ஷேர்ஸ் 40 lakh rupees இருக்குது. அது இவரோட போர்ஷன், இவருக்கு வர ஆட்ரிபியூட்டபிள் போர்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போ டோட்டல் அவர் 10,000 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. பட் டோட்டலி 60,000 இருக்குது. 60,000 ஷேர்ஸுக்கும் இது ஆட்ரிபியூட்டபிளான அமௌண்ட் தான். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, 40 lakh இன்ட்டு 10,000 டிவைடட் பை 60,000 நம்ம கால்குலேட் பண்ணால் 6,66,667 வருது. பட் இதுக்கு முன்னாடி அவருக்கு ஆட்ரிபியூட்டபிளான அசட்ஸோட வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஸோ வெயிட் அ மினிட். ஓகே, அதுக்கு 6,66,000 அவரோட போர்ஷன் ஆஃப் ஜென்ரல் ரிசர்வ்ஸ் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். பட் ப்ரியார் டு தட் அவருக்கு எவ்வளோ அசட்ஸ் ஆட்ரிபியூட் ஆகுதுங்கிறதையும் அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவருக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அது நம்ம 60 lakhs இருக்கா, 60 lakhs டிவைடட் பை 10,000 இன்ட்டு 60 lakhs இன்ட்டு 10,000 டிவைடட் பை 60,000னா 10 lakhs வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ கேஷ் கொடுத்துருக்காங்க. கேஷ் வந்து we have to take it after considering the liability, associated liability. ஸோ இந்த liability ஃபார் இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 24 lakh வரும். 24 lakh இன்ட்டு 10,000 டிவைடட் பை 60,000னா 24 lakh இன்ட்டு ஓகே டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4 lakh வரும். 4 lakh ப்ளஸ் 10 lakh 14 lakh. ஓகே, சப்ஜெக்ட் டு ஜென்ரல் ரிசர்வ் பேலன்ஸ். ஓகே, 6,66,000. ஓகே, இதுதான் வந்து டீம் டிவிடெண்டாக இருக்கும். 6,66,667. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் கேபிட்டல் கெயின், அவருக்கு உண்டான கேபிட்டல் கெயின் ஆன் லிக்விடேஷன் அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னா, அது நம்ம 46(2) படி பார்த்துருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க,
அதாவது ஃபேர் மார்க்கெட் கேஷ் ரிசீவ்ட் ப்ளஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசெட் ரிசீவ்ட் as reduced by reduced by what to say as reduced by deemed dividend under section 222C. Okay, 246(2) படி for market value of other assets money so received. Okay, as reduced by amount assessed as dividend. Okay, shareholder on liquidation receiving an asset or money from company chargeable to income tax under the head capital gain. Okay, so money plus fair market value of asset received minus deemed dividend under section 222C. இதுதான் வந்து full value of consideration as per section 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 4 lakh ப்ளஸ் 10 lakh ஆல்ரெடி இது ரெண்டையுமே நம்ம பார்த்து calculate பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ லெட்ஸ் டேக் இட் டைரக்ட்லி 14 lakh மைனஸ் டீம் டிவிடெண்ட் 6,66,000 சம்திங். ஓகே, இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக 7,33,000 7,33,333 கிடைக்கும். ஓகே, இதுலேருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1,20,000 கொடுத்துருக்காங்களா? ஓகே, 1,20,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் இது கேபிட்டல் கெயின் ஆன் லிக்விடேஷன் 6,13,000 கிடைக்கும். இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஏன்னா 2005 வாங்கி 2025 லிக்விடேட் ஆகுது. ஓகே, wait a minute. Okay, next என்ன கொடுத்துருக்காங்க? அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரிசீவ் பண்ண அக்ரிகல்ச்சரல் லேண்டை 2026 சேல் பண்ணுறாரு. வித்தின் த சேம் ஃபினான்ஷியல் இயர் சேல் பண்ணுறாரு 15 lakhக்கு. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் அசெட் ரிசீவ்ட் என்னவா இருக்கும்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் எஃப்எம்பி ஆன் டேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் லிக்விடேஷன். ஸோ அப்போ நமக்கு 10 lakh தான் 60 lakhs. அதை டிவைட் பண்ணோம்னா 10 lakh வரும். இவரோட போர்ஷன் வந்து 10 lakh. ஸோ 15 lakh மைனஸ் 10 lakh இது வித்தின் 1 year வித்தின் 2 yearsக்குள்ளே சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வுட் பி டாக்ஸ்ட் அண்டர் இட் வுட் பி டாக்ஸ்ட் அஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஓகே, இது சப்போஸ் ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட் வுட் பி எக்ஸம்ட். இது அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்னு கொடுத்ததுனால லெட்ஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் நாட் எக்ஸம்ட் அண்டர் கேபிட்டல் 2 subsection 14. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் லிக்விடேஷன். நம்ம நெக்ஸ்ட் பைபேக் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பைபேக் பற்றி பார்க்கலாம். பைபேக்கில் எப்படி செக்ஷன் 46A என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனிக்கு டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் எதுவும் வராது அப்படின்னு இருக்காங்க. இது ஷேர் ஹோல்டருக்கு பைபேக்கு எப்படி டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் பைபேக் ப்ரைஸு மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன ப்ரைஸுக்கு அக்வைர் பண்ணாங்களோ அதை வந்து கேபிட்டல் கெயின் பேஸ்ட் ஆன் லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். பட் திஸ் இஸ் அப் டு சம் வாட் அரவுண்ட் 16-17 அந்த சமயம் வரைக்கும் இதுதான் வந்து டாக்ஸேஷனாக இருந்துச்சு. அப்புறம் தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் டேக்ஸ் அவாய்டன்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து வேறு ஒரு ஸ்கீம் அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி டேக்ஸ் அவாய்ட் பண்ணாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பிபிங்கிறவர் 10,000 shares 10 ஈச்சுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா வாட் டு சே இப்போது அதில் 500 shares பைபேக் பண்ணுறாங்க. அதில் 650 per ஷேருக்கு வந்து 500 share பைபேக்கு அட் 650 per ஷேர்னா 3,25,000 வரும். ஓகே, இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 3,25,000. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 500 shares into 10னா 3,20,000. இதை மைனஸ் பண்ணி 5,000 காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வரும். ஓகே, மைனஸ் பண்ணி நமக்கு 3,20,000 வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வாட் எவர். இது சப்போஸ் இப்போ இருக்கிற ரெஜிம்க்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்லேயே வராது. சப்போஸ் இதுதான் ஒன்லி இன்கமாக இருக்குன்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்லேயே வராது. ஸோ இட் வில் பி எக்ஸம்ட். இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்கங்கிறதுனால அப்போ 16-17 அரவுண்ட் தட் டைம் கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வந்தாங்க. என்னன்னா
அது தட் இஸ் ஃபார் ஒன்லி டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு மட்டும் ஒரு லா கொண்டு வந்தாங்க. என்னன்னா பைபேக் வந்து பைபேக் வந்து இதுவும் வந்து சொல்கிறேன் என்ன கொண்டு வந்தாங்கன்னா கம்பெனியோட ஹெட்டில் வந்து பைபேக் வந்து டேக்ஸ் ஆகும். ஸோ ஆஸ் பர் தட் 115 QAன்னு ஒரு செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் பைபேக் ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸுக்கு 20% டேக்ஸ் ப்ளஸ் 12% டேக்ஸ் ப்ளஸ் 12% சர்சார்ஜ் ப்ளஸ் 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆல் அரவுண்ட் இதை ஆட் பண்ணி அது இன்க்ளூட் பண்ணோம்னா ஃப்ளாட்டாக இப்படி டேக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸ்டில் வாட் டு சே நான் 23 பாயிண்ட் சம்திங் டேக்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த 3,20,000 ஏர்லியாக நம்ம இந்த கேல்குலேட் பண்ணும்போது 0 டேக்ஸு. பட் இங்கே பார்க்கும்போது ஃப்ளாட் டேக்ஸுங்கிறதுனால 74,000 சம்திங் வந்துச்சு. அண்ட் தென் ஷேர் ஹோல்டருக்கு 1034A டேக்ஸ் ஆகும். சாரி 1034A எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவுமே வந்து வாட் டு சே இன்எஃபெக்டிவாக தான் இருந்துச்சு. ஏன்னா கம்பெனி டைரெக்டாக டிவிடெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணாமல் இந்த மாதிரி பைபேக் பண்ணி அவங்களோட டேக்ஸ் அவாய்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 30% டேக்ஸ் ஸ்லாபில் இருந்தாங்கன்னா அவங்க 30% ப்ளஸ் செஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட, அந்த சர்சார்ஜ் இல்லாமல் வெறும் செஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட 31.2% டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். பட் இன் திஸ் கேஸ் 24%க்கும் அரௌண்ட் 24% தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியுது. ஸோ கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் நம்ம சொன்னது இப்போ அப் டு 30th September 2024 வரைக்கும் தான். பட் ஆஃப்டர் தட் 1st October 2024 என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஓகே கம்பெனிக்கு டேக்ஸ் லைபிலிட்டியே இல்லை, இந்த டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டே எதுவும் இல்லை. பட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டேக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா பைபேக் பண்ணுற பைபேக் ப்ரைஸ் வந்து அப்படியே டீம் டிவிடெண்டாக வந்து 222Fல பைபேக் ப்ரைஸை டீம் டிவிடெண்டாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் 3,25,000 அப்படியே டேக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே டேக்ஸ் பண்ண அப்படியே கம்ப்ளீட்டாக IFOS தான் டேக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இங்கே நம்ம 3,20,000 தான் பார்த்தோம். இங்கே 3,25,000 டேரெக்டாக IFOSல சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போனா அந்த 5,000 என்ன ஆகும்னா இங்கே கேபிட்டல் கெயின்ஸில் அது லாஸாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்னா அது அப்படியே கொண்டு போக முடியும். அப்படி பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. வாட் டு சே, நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனது IFOSல டேக்ஸ் ஆகும். இதே நம்ம பே பண்ண காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அது வந்து பேஸ்ட் ஆன் அதோட பீரியடை பொறுத்து இது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஆயிரும். FEOC இந்த கேஸில் நில்லாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஒரு கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால we have to calculate capital gain or capital loss. ஸோ அப்படி பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் டெஃபினட்டாக அது நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் கேபிட்டல் லாஸ் வந்துடும். ஓகே, அப்புறம் லேட்டர் நம்ம அசட் சேல் பண்ணும்போது ஆர் பர்ச்சேஸ் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் தட் we have to நமக்கு அந்த செட் ஆஃப் பெனிஃபிட் 7-8 years இருக்குது. பட் திஸ் இஸ் சம்திங் somewhat strange taxation. ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, இப்போ நம்ம புக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இது ஏர்லியர் இந்த டாக்ஸேஷன் ஸ்கீம்லாம் டாக்ஸேஷன் ரூல்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் கம்பெனி நோ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் இன் கம்பெனி ஹேண்ட்ஸு. கேபிட்டல் கெயின் வந்து வாட் டு சே 46A படி ஷேர் ஹோல்டருக்கு வரும். அது வந்து எப்படின்னா 46Aல பைபேக் ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாகவும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் வரும்.
ஓகே. இதுக்கு பீரியட் ஆஃப் ஹோல்டிங் என்ன வரும்னா டேட் ஆஃப் அக்விசிஷன் டு டேட் ஆஃப் பைபேக். ஓகே. இது இது லேட்டராக என்ன வந்திருக்கோ அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இது ஸ்டில் அப்ளிகபிள். இந்த 46A ஸ்டில் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் அதர் தென் டொமஸ்டிக் கம்பெனிஸ். டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். இதுக்கு முன்னாடி அந்த பைபேக் ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் 46Aல இருக்கிறதெல்லாம் அதர் தென் டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகே. அதில் நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இது இந்த சேஞ்சஸ்லாம் வந்து 1 October 2024 கொண்டு வந்தாங்க. ஓகே. அப்போயும் கம்பெனிஸ்க்கு நோ டேக்ஸ் தான், நோ டேக்ஸு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 222F படி 222F படி என்ன அப் டு அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ்லாம் இங்கே கணக்கே இல்லை. வாட் எவர் இஸ் த பைபேக் ப்ரைஸ் நம்ம அது வந்து டீம் டிவிடெண்டாக வந்து ஐஎஃப்ஐஸில் சார்ஜ் ஆகும். ஓகே. பைபேக் தான். பைபேக் வந்து எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆஃப் ரைட்டு. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இன் திஸ் கேஸ் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஆல்வேஸ் நில். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பர்ச்சேஸ் ப்ரைஸ், அது இஷ்யூ ப்ரைஸ் ஃபார் பர்ச்சேசிங் த ஷேர்ஸ். ஸோ இங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வரைக்கும் அமௌண்ட்டை லாஸாக அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. அது இந்த கேஸில் பீரியட் ஆஃப் அக்விசிஷனும் இதுலேயும் வந்து டேட் ஆஃப் அக்விசிஷன் டு டேட் ஆஃப் பைபேக் தான். ஓகே. இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வேறு இருக்குது. 222Fல அதர் தென் இந்த 5 செக்ஷன்ஸ் A to E டிவிடெண்ட் டீம் டிவிடெண்ட் இருக்குல்ல, இதில் இந்த 5 செக்ஷன்லேயுமே வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது 20% இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். பட் இன் திஸ் கேஸ் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த செக்ஷன் 56-57 எக்ஸ்பிளிசிட்லி அவாய்ட் பண்ணுது. அதுதான் நம்ம நோட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே. டிவிடெண்ட் அதர் தென் ரெஃபர் டு அண்டர் 222F. ஸோ வி கேனாட், அந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஓகே. அதனால் இதில் நமக்கு அந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். பிபிங்கிறவர் 1000 ஷேர்ஸ் 50 rupeesக்கு 1000 ஷேர்ஸை எப்போ வாங்குறாரு? ப்ரீவியஸ் இயர் 20 to 21 வாங்குறாரு. ஓகே. 20 to 21 வாங்குறாரு. நெக்ஸ்ட்டு அது வந்து அதில் 2025 December 2025ல் 300 ஷேர்ஸை 120 rupeesக்கு பைபேக் பண்ணுறாங்க கம்பெனியில். ஓகே. அண்டு 15 July 2026ல் 200 rupees per ஷேருக்கு அதை சேல் பண்ணுறாரு. இந்த கேஸில் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ பைபேக் பண்ண இயரும் சேல் பண்ண இயரும் இந்த 300 ஷேர்ஸும் 700 ஷேர்ஸும் இருக்கிறது வேறு ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஃபஸ்ட்டு 2025 இது 25-26ஓட ப்ரீவியஸ் இயர் 25-26க்கு எப்படி டேக்ஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஓகே. இங்கே பைபேக் பண்ணிட்டதுனால பைபேக் ப்ரைஸ் டேரெக்டாக வந்து 222Fல ஐஎஃப்ஓஎஸ் சார்ஜ் ஆகும். ஸோ 300 into 120 36,000 ஐஎஃப்ஓஎஸ் சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன ஆகும்னா இப்போ கேபிட்டல் கெயின்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணோம். கேபிட்டல் கெயின்ஸ் கேல்குலேட் பண்ணோம்னா 300 ஷேர்ஸை 50 ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கோம், 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ 300 into 50 15,000 வரும். ஸோ அது கேபிட்டல் கெயின்ஸில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 15,000, ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஆல்வேஸ் நில் தான். ஸோ இந்த கேஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 15,000 வரும். ஓகே. திஸ் இஸ் சிச்சுவேஷன் as for previous year 25-26. ஓகே. நெக்ஸ்ட் 700 ஷேர்ஸை 15 July சேல் பண்ணுறாங்களா 26ல். அப்போ 26-27ல் இதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இது கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ 700 into 200னா 1,40,000 வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷேர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 700 into 50 700 × 35,000 வரும். ஓகே. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1,05,000. எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை செட் ஆஃப் பண்ணோம்னா நமக்கு நெட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸபிள் 90,000 வரும். ஓகே. அவ்வளோதான். இப்போ கான்செப்ட் ரீகேப் மட்டும் ஒன்று பார்த்துடலாம். வெயிட் மினிட்.
ஓகே, பைபேக் இப்போ நம்ம பார்த்தோம்னா பைபேக் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனி அதர் தென் எனி அதர் பைபேக். டொமஸ்டிக் கம்பெனிக்கு இப்போ கம்பெனிஸ் ஹேண்டில் நோ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பைபேக் ப்ரைஸு 222Fல டீம்டு டிவிடெண்டாக வந்து பைபேக் ப்ரைஸை வந்து ஐஎஃப்ஐஸில் டேக்ஸ் பண்ணுவாங்க. கேபிட்டல் கெயின் இது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை நம்ம லாங் டர்ம் பேஸ்ட் ஆன் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் ஆகவோ ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ் ஆகவோ அது நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்டு இன் கேஸ் ஆஃப் எனி அதர் பைபேக் கம்பெனிக்கு நோ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஸ் யூஷுவல். இன் எய்தர் கேஸ் டொமஸ்டிக் கம்பெனி ஷேர்னாலும் அதர் பைபேக் அதர் தென் டொமஸ்டிக் கம்பெனினாலும் கம்பெனிஸ்க்கு நோ டேக்ஸு. அண்ட் இன் கேஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது அதர் தென் டொமஸ்டிக் கம்பெனிக்கு ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் பைபேக் ப்ரைஸ் இது வந்து கேபிட்டல் கெயினில் தான் வந்து டேக்ஸ் ஆகும். ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் பைபேக் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இஷ்யூ ப்ரைஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வராது. பேஸ்ட் ஆன் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஷார்ட் டர்ம் கெயின் ஆர் லாங் டர்ம் கெயினாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, தட்ஸ் ஆல் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் liquidation and buyback. Thank you for watching this video. Have a good day.